பார்த்துட்ருக்கோம். ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 16% வட்டி விதத்தில் பிக்கு 15,000 கடனாக கொடுக்கினால் 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25,000 ஒரு கைகடிகாரம் தருகிறார் எனில் கைகடிகாரத்தின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆர் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்றாங்க. நம்ம ஃபார்முலா தெரியும், I = PNR/100. கரெக்டாக அதில் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 15,000 என்னுமே வந்து கொடுத்துட்டாங்க 6, ஆரும் கொடுத்துட்டாங்க 14. அப்போது இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 15 சார் 90, 90 அதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 9 சார் 36, 3 1 9 சார் 9, அப்போ 12ன்னு வரும். 12,600ன்னு வருது வட்டி மட்டும். ஆனால் அவரை மொத்தமாக அப்போ எவ்வளோ பே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து எவ்வளோ பே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் வட்டி மட்டும்தான். ஏ வந்து பார்த்திங்கன்னா P+I, அதாவது அசலோட இதையும் சேர்த்து பே பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும்? இது ஒரு 15,000, இது ஒரு 12,000, அப்போ 27,600 வருது. ஆனால் அவர் எப்படி பே பண்ணுறாருனா 25,000 கேஷாக கொடுத்துட்றாராம், அப்புறம் ஒரு வாட்சும் கொடுக்குறாராம். அப்போது வாட்சோட ப்ரைஸ் தான் நம்மளை கேட்குறாங்க. அப்போ இதிலேருந்து 25,000 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்சோட வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக வாட்சோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 600, 7ல் 5 போச்சுன்னா 2, 2,600ன்னு வருது. கரெக்டாக இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே.